Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முதியவரின் நிலத்தை அவரது உறவினரை முறைகேட்டின் மூலம் அபகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சின்ன கண்டியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்பவருக்கு சொந்தமான வீட்டுடன் கூடிய நிலத்தை அவரது சகோதரரின் மகனான ராஜ்குமார் என்பவர் முறைகேட்டின் மூலம் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீட்டை காலி செய்ய வேண்டுமென சண்முகம் குடும்பத்தாருக்கு சம்மன் வந்த நிலையில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து கேட்டதற்கு விருத்தாச்சலம் சார் பதிவாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாங்கள் கேட்டோம், எங்கள்கிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்குது, நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்க, பட்டா வச்சு நீங்கள் எப்படி பண்ணீங்க, நாங்கள் இது இடத்துல நாங்கள் வீடு கட்டி நாங்கள் இதில் தானே இருக்கோம், இதை வச்சு இதில் காலி மனான்னு எழுதியிருக்க, நீங்கள் என்ன பண்ணினீங்க போனீங்க அப்படின்னு நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. யார் அந்த ரிப்போர்ட் எழுதுனாங்களோ அவங்கள வர சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து பேசணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான பதிலை ஒழுங்காக சொல்ல மாட்டுறாங்க. இதனால நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் விசாரித்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல, நடு தெருவில் நிற்கிறோம். ஒரு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. காஞ்சிபுரம் அருகே கிராம கோவிலை கைப்பற்ற துடிக்கும் தீய சக்தி திமுகவினருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வாலாஜாபாத்தில் தனியார் நிர்வகிக்கும் கண்ணபுரான் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் நிர்வாகிகளை திமுகவை சேர்ந்த மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் கே தியாகராஜன் தொடர்ந்து மிரட்டி திமுக ஒன்றிய செயலாளர் பி சேகரின் உதவியுடன் அவ்விடத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் கோவில் முன் நடப்பட்ட தடுப்பு கற்களை பிடுங்கி எறிந்து ஆடைகளை களைந்து நிர்வாகிகளுக்கு மிரட்டல் விடுத்து ஆபாசமாக பேசிய வீடியோ பரவி வருகிறது. இதைக் கண்டு திமுக என்றாலே ஆபாச கட்சி என்பதை மெய்ப்பிப்பதாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சார் செங்கல்பட்டில் செயல்பாடற்ற திமுக அரசை கண்டித்து ஆளும் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் ஊழியர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆவேச முழக்கமிட்டனர்.